கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:4 வாசிக்கலாமா? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றுக்கு பார்த்தோம், ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லதுன்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள மட்டும், ஆமென். இந்த ஜீவனை குறிச்சுதான் வேதத்துல அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் எதுல இருக்குங்க? ரத்தத்துல இருக்கு. கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை இழந்தாருங்க? தன்னுடைய சுய ரத்தத்தை இழந்து நம்மை மீட்டு கொண்டார் இல்லைங்களா? அதை இழந்துட்டார், அதை கொடுத்தார். அதை கொடுத்துதான் விளைக்கிரமா கொடுத்துதான் நம்மை மீட்டு கொண்டார். அப்ப அவர் ஜீவனையே கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு நமக்காக? ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த தெய்வத்திற்கு நீங்களும் நானும் என்ன திரும்ப கொடுக்க போகிறோம்? திரும்ப என்ன கொடுத்து அந்த நன்மைக்கு பதிலாக நன்றி சொல்ல போகிறோம்? நம்முடைய ஜீவன். ஆமென். அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள மட்டும், நம்முடைய ஜீவனா நம்முடைய உயிரை கொடுப்பதில்லை, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, என்னவா துதிக்கணும், அவ்வளவுதான். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற நன்றி பலி. அப்ப துதிக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்லை. நாம் ஆழத்துல போய் துதிக்கணும். நார்மலா உதடுகள்னால துதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் வராது. ஒரு பிராக்டிக்கலா எப்பொழுதும் நடக்கிற மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. மாம்சத்துல பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஜெபிச்சுக்கிட்டும் துதிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. துதிக்கிறதுல உங்க ஆழம் இருக்கணும், உங்க அன்பு வெளிப்படணும், உங்க நன்றி வெளிப்படணும். அந்த துதித்ததுல ஒரு தெய்வ மகிமை வெளிப்படணும். அதான் துதி. அப்ப எது வரைக்கும் துதிக்கணுமா? நீங்களும் நானும் ஜீவனுள்ள மட்டும். தாவீது சொல்றாரு, என் ஜீவன் போகும் வரைக்கும் நம்ம துதிப்பையா. துதிக்கிறது மட்டுமல்லையா, அவர் சொல்றாரு, துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமம் என்ன? நமக்கு இப்ப தெரியும், இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு தெரியுமா? ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்திருக்கிறார் அவருக்கு. உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க, அவருடைய நாமத்தை சொல்லணும். எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். எல்லாம் ஒரு சுகவீனமா இயேசுவின் நாமத்தினாலே இல்ல, வேற வழியே கிடையாதுங்க. எந்த வழியாவும் நம்ம பரலோகம் போக முடியாது. எந்த வழியாவும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த வழியாவும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நாமம் மட்டும்தான். ஆமென். அவருடைய நாமத்துல பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கிறது. அது அதிசயமானது தான். அதனால அந்த நாமத்தை சொல்லி கை எடுப்பேன். அப்படின்னா என்னங்க? கை எடுப்பேன். நான் 2 கையை உயர்த்தி நான் துதிப்பேன், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கையை எடுத்து நான் துதிப்பேன். இது ரொம்ப விசேஷமான ஒரு காரியங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க ஓடி வரும் பொழுது இப்படி கையை விரிச்சிட்டே ஓடியாரு பாருங்களேன். அப்படி ஓடி வருது, தூக்க சொல்லி ஓடி வருது அப்படின்னா அதுக்கு பேர் ஏடா. அந்த ஆராதனைக்கு பேர் என்னங்க? ஏடா. 2 கையும் சும்மா ஜஸ்ட் லைக் இப்படி விரிச்சிட்டே ஓடி வரும் பாருங்க, அதுக்கு பேரு ஏடா. அந்த மாதிரி கை எடுக்கிறது. ஆனா 2 கையை உயரமா வானத்துக்கு நேரம் தூக்கிடுறது, அதுக்கு பேரு தோடா. அதுக்கு பேர் என்னங்க? தோடா. தோடா என்கிற ஆராதனை. அது என்னன்னா, அப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சொல்லுகிற ஒரு ஆராதனை. எல்லாமே நீங்க தான்ப்பா. ஏன்னா கையெடுத்தல். ஆமீன். அந்த தோடா தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, கையெடுத்தல். ஆமீன். அப்ப உங்க கையை வானத்துக்கு நேரா நீங்க கையெடுத்து, அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க எல்லாமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைப்பா, நீங்க தான் என் ஆதாரம், நீங்க தான் என் அஸ்திபாரம், நீங்க தான் எனக்கு சகலமும், நீங்க என்னைக்கு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்ககிட்ட பிசாசு போட்ட அஸ்திபாரம் நொறுங்கி போயிடும். அந்த ஆராதனையில, அந்த துதியில உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க, நீங்க கஷ்டப்படுறவங்க, கடனாளி, வியாதிக்காரவங்க, உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. நீங்க கையை உயர்த்தி துதிக்க துதிக்க, நீங்க தோடா முறையில துதிக்க துதிக்க, அது என்ன செய்யுங்க? அப்படியே நொறுங்கி போயிடும். அந்த அஸ்திபாரம் நொறுங்கி ஒரு பலமான அஸ்திபாரம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ஆமென். அதனால இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்க ஜீவனுள்ள மட்டும், என் ஜீவனுள்ள மட்டும் அவரையே துதிப்போம், அவரே நோக்கி கையெடுப்போம். இந்த நாள்ல கர்த்தர் விடுதலை தருவார், நம்ம விசுவாசிப்போம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களுடைய உயிருள்ள மட்டும் ஐயா, நாங்க வாழும் வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை தேடி போகாம ஜீவனுள்ள தேவனை தேடி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கையெடுத்தல் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் தடைகளை, போராட்டங்களை மாற்றி வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல விசுவாச சோதனைகளின் வழியாய் கடக்க முடியாதபடிக்கு கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு விடியுமா, நாளைக்கு விடியுமா என்று புதிய விடியலுக்காய் காத்திருக்கிறவர்கள் அநேகர். சிலர் காத்திருந்து கண்ணீர் வடித்து களைத்து போனவர்களும் உண்டு. வேறு சிலரோ முயற்சிகளில் முடியாது போனவர்களும் தோல்விகளும் விரயங்களும் கண்டவர்களும் உண்டு. இன்றைக்கு தடைக்கற்களாய் காணப்படுகின்ற உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தவும், மூடப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகளின் கதவுகளை திறக்கும்படியும் கர்த்தர் உங்கள் நடுவில் கடந்து வருகின்றார். கர்த்தராகிய நம் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறவர் என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் தடைகளை தகர்த்து சாட்சியாய் உயர்த்தியதை குறித்து தியானிப்போம். நாம் யோசேப்பை குறித்து வேதத்தில் பார்ப்போமானால், அவனின் விசுவாச சோதனையில் ஓடுகிற ஓட்டத்தில் பல வகைகளில் தடைகள், பாதைகள் எல்லாம் மலைகளாக காணப்பட்டும் கடக்கவோ தாண்டி செல்லவோ தப்பிச் செல்லவோ வழியேதும் இல்லை என்றாலும் கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தான். தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதியாயிருந்தான். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் அசைக்க முடியாத வைராக்கியம் வைத்திருந்தான். எப்படிப்பட்ட முள்ளுகளும் குறுக்கும் நிறைந்த பாதைகளின் வழியே நாம் கடந்து போனாலும் நம்மோடு கூட தேவனும் வருகிறார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தான். இப்படியாக தான் போகின்ற பாதைகளிலெல்லாம் காணப்பட்ட வழி தடைகளை சுலபமாய் கடந்து சென்று தேவன் நியமித்து வைத்திருந்த நன்மைகளை சுதந்திரிக்க யோசேப்பிற்கு இருந்த அதே நம்பிக்கை, வைராக்கியம், மன உறுதி இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே உங்களிடமும் இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான பாதைகளை கர்த்தர் எளிதாக்குவார். எங்கெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டு மலை போன்ற சூழ்நிலைகள் வந்து நின்று உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை, நன்மைகளை தடை செய்கிறதோ அவற்றை இன்றைக்கு கர்த்தர் நொறுக்கும்படி சித்தம் கொண்டுள்ளார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார். ஆகவே எவைகளை குறித்து இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் கைகூடி வரவில்லையே, ஜெயத்தை காணவில்லையே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டு இருக்கிறதே என்று தெய்வ சமூகத்தில் எதிர்பார்ப்போடும் என்றைக்கு எனக்கு பதில் தருவீர் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கே இரட்சண்யத்தின் நாள், அனுக்கிரகத்தின் காலம். உன் ஜெபத்திற்கு செவி கொடுத்தேன், உனக்கு முன்பாக காணப்பட்ட மலைகள் எல்லாம் வழியாக்குவேன், உன் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று கர்த்தர் உரைக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் தடைகளை அகற்றி நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார்.
இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுதினமும் சந்தித்து கொண்டும், விடுதலை வேண்டி அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டும், முயற்சி செய்கிற காரியங்களில் தோல்விகளும் சோர்வுகளும் மற்றவர்களின் அவிவிசுவாச பேச்சுகளும் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதே என்றும், இனி என்ன செய்வது, நமது காரியமாய் யார் செல்வார் என்று உதவி செய்வாரும் உறுதுணையாய் நிற்பாரும் ஒருவரும் இல்லையே என்றும் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரையில் தோல்விகளை சந்தித்த நீங்கள் வெற்றிகளை காணும்படியும், சோர்ந்து போன நீங்கள் பலனடையவும், ஆசிர்வாதங்களை பெற முடியாமல் கட்டப்பட்டிருந்த உங்களின் நிலைகள் யாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆசிர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே மொர்தெகாயை குறித்து பார்ப்போமானால், உண்மையும் உத்தமமுமான ஒரு வேலைக்காரனும் நல்ல புத்திமதிகளை கற்றுத்தருகிற ஒரு தகப்பனும் தன் ஜனத்தையும் நாட்டையும் அடிமையின் வாழ்விலிருந்து மீட்க வேண்டும் என்ற தாகமும் கொண்டவனாய் காணப்பட்டவன். ஆனால் மொர்தெகாய்க்கு எதிராக பொறாமை கொண்டு ஆமான் என்கிறவன் அழிக்க வேண்டி திட்டம் தீட்டுகின்றான். அதன்படி செயல்பட்டும் வருகின்றான். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கின்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் மொர்தெகாயை காப்பாற்றும்படி அகாசுவேரு ராஜாவிற்கு காலவர்த்தமான புஸ்தகத்தை வாசிக்கும்படி ஏவினபடியினால், அதை வாசித்த அகாசுவேரு தன்னை கொல்ல நினைத்தவர்கள் கையிலிருந்து காப்பாற்றியவன் மொர்தெகாய் என்று எழுதியதை வாசித்து, மொர்தெகாய்க்கு ராஜ மரியாதைகளை செய்து ராஜாங்கத்தில் சிறந்த இடத்தையும் கொடுத்து உயர்த்துகின்றார். அன்று இரவே காரியம் மாறுதலாய் முடிந்தது. கொல்ல நினைத்த ஆமானிற்கு தூக்கு மேடை காத்திருந்தது என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? நன்மை செய்தும் தீமையே துரத்துகின்றதே, முயற்சி செய்கிற காரியங்களிலெல்லாம் முடியாது போகின்றதே, ஆமானின் சதிகளாக எல்லாம் தடைகளும் தடுமாற்றங்களும் தவறுகளும் தள்ளாடுகிற நிலைகளுமாக இருக்கிறதே என்றும், எப்பொழுது விடியும், என்றைக்கு என் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு எனது காரியங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, அன்று மொர்தெகாயினுடைய காரியத்தை ஒரே இரவிலே மாறுதலாய் முடிய பண்ணின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கின்றார். எவ்வளவு நாட்களாய் தடைப்பட்ட காரியங்களானாலும் அவற்றை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் அவர் மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஆதியாகமம் 3:21. பிரியமானவர்களே, தேவன் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து மனிதன் தவறிய போது இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும்படியாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மனுஷனை சபிக்காமல் பூமியையே சபிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். மேலும் தேவன் மனிதனை தாழ்மை உள்ளவனாக்கும்படியாக அவனை
வாதிக்கப்படும் இடத்துக்கு அல்ல, கடுமையாக உழைக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்பினார். அவனை பாதாளத்துக்கு அனுப்பாமல் ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பே இருந்த பூமிக்கே அனுப்பினார். மனிதன் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தன்னை ஒழித்துக் கொள்ள முயற்சிக்கையில் தேவன் அவனுக்காக உடைகளை உண்டாக்குகிறார். தனக்கு உடை வேண்டும் என்று மனிதன் கேட்கவில்லை, ஆனால் தேவன் தாமே அதன் அவசியத்தை உணர்ந்தார். அவ்வாறே இரட்சிப்பின் அவசியத்தை பாவிகளாகிய நாம் உணரவில்லை, ஆனால் கர்த்தர் தாமே அதை உணர்ந்து எம்மை இரட்சிப்பினால் உடுத்துவிக்கும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தேவன் அவர்களுக்கு வெறுமனே உடைகளை கொடுத்து விட்டு போகவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை உடுத்துவிப்பது போல சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்துவித்தார். விழுந்து போன மனிதன் மேல் தேவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெரியது! அவர் எவ்வளவாக அவனுக்காகவும் அவனுடைய நிர்பந்தமான நிலைக்காகவும் பரிதவித்தார். முடிவாக மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தன்னுடைய விழுந்து போன நிலையிலேயே என்றைக்கும் ஜீவிக்காதபடி மீண்டும் தேவன் தமது இரக்கத்தினால் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். கர்த்தர் மனிதனை எவ்வளவாக நேசிக்கிறார்! அவர் தமது அன்பின் நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் அவர்களை மீண்டும் மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, எமக்காக இறங்கி வந்து சிலுவையில் பலியான எமது ஆண்டவரை நோக்குவோம். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 25ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே எப்படியாக நடத்தி வந்தார், எகிப்து தேசத்திலே இருந்த ஜனங்களை எப்படியாக சுகந்த சமுத்திரத்தின் ஊடாக அவர்களை நடத்தி வனாந்தரத்திலே நடத்தி வந்த அதே ஜீவன் உள்ள தேவன்தான் இன்றும் நம்மோடு இந்த நாட்களை கூட இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வறட்சி காலங்கள், ஆவிக்குரிய வறட்சி காலங்கள், அது மட்டுமல்ல மாமிசத்திலே வருகிற வறட்சியான காலங்கள், இப்படியான காலங்களிலே அவர் என்ன செய்வாராம், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறாராம். அப்படியானால் எப்படியாக அந்த ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்று பார்க்கிற வேளையிலே தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய அபிஷேகத்தினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமா இந்த நாட்களிலே ஆறுதலின் வார்த்தைகளினாலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக இந்த நாட்களிலே மாற்றுவாராம். அருமையான பிள்ளைகளே, எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறது என்றால் எலும்புகளுக்குள்ளே மச்சை என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான ஒரு திரவம் இந்த நாட்களிலே இருக்கிறது. அப்படியானால் அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த திரவங்களை அவர் என்ன செய்வாராம், அதை இந்த நாட்களிலே அதாவது அதனுடைய தன்மை இழங்காதபடி இந்த நாட்களிலே அதுக்கு பலத்தை கொடுத்து எலும்புகளை பராமரிக்கும்படியாக, எலும்புகள் பலனடையும்படியாக தேவன் இந்த நாட்களிலே அதை நினமுள்ளதாக அந்த நாட்களை மாற்றுகிறது மட்டுமல்ல, நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் மாற்றுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை நடத்துவாராய் இருந்தால் நாங்கள் நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இந்த நாட்களிலே மாறுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக இருக்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, the Lord will guide you always
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, த லோர்ட் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை இங்கே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் நடத்துகிற பிரகாரம் தேவன் நடத்துவதல்ல. அவருடைய திட்டங்கள், அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக இந்த நாட்களில் இருப்பதனால் அவர் இன்றைய நாட்களிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு ஆண்டுகளாக என்னையும் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய ஊழியத்தையும் இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற உங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் குடும்பமாய் இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் உங்களை நித்தமும் நடத்துவார் என்று இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். அவர் உங்களை நித்தமும் நடத்த காக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்திலே என்ன காரியங்கள் நடந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற வேளையிலே அவர் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உங்களை இந்த நாட்களிலே ஜெபத்தோடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், வார்த்தையிலே நிலைத்திருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையிலே கட்டுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கும் நீக்கி பார்த்து பதிலெடுத்து கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.